இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களே, பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். குண்டடம் கால பைரவர். காசு இருந்தால் காசிக்கு செல்லுங்கள், காசு இல்லாவிட்டால் குண்டடத்துக்கு வாருங்கள் என்று சொன்னவர் யார் தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார். அதற்கு என்ன அர்த்தம்? காசிக்கு சென்று கால பைரவரை தரிசிக்க ஆயிரக்கணக்கில் செலவாகும். ஆனால் காசியில் இருக்கும் அதே கால பைரவரை தான் சிவபெருமானியின் ஆணையால் தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் குண்டடத்துக்கு வந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் ரொம்ப செலவில்லாமல் காசி கால பைரவரை இந்த குண்டடத்திலேயே கொங்கு வடகநாதராக வழிபடலாம், வாருங்கள் என்று அழைத்தார் வாரியார். யார் இந்த பைரவர்? சிவனின் வீர அம்சந்தான் பைரவர். கால சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் இவர். காலனாகிய யமனையே நடுங்க வைப்பவர் என்பதால் கால பைரவர் என்ற பெயர் எழுந்தது. அதாவது பைரவரை வணங்குபவருக்கு யம பயம் இல்லை. சிவ ஆலயங்களுக்கும் ஆலய அமைந்துள்ள ஊர்களுக்கும் இவர்தான் காவல்காரர். அதனால் சேஸ்திர பாலகர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. 4 வேதங்களே நாய் வடிவில் இவரது வாகனமாக இருக்கின்றது. அத்தனை சிறப்புமிக்க காசி கால பைரவர் எப்படி இந்த குண்டடம் கிராமத்துக்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதேபோல் இது என்ன ஊரின் பெயர் குண்டடம் என்று வித்தியாசமாக இருக்கின்றதே என்று நினைக்கிறீர்களா? 2 கேள்விகளுக்கும் விடையை இந்த ஆன்மீக பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். அந்த காலத்தில் இந்த பகுதி அரச மரங்களும் இலந்தை மரங்களும் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது. அப்போது இதற்கு இந்து வனம் என்று பெயர். இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து விடங்கி முனிவர் தவம் செய்து வந்தார். அமைதியாக இருந்த இந்த பகுதியில் திடீரென சீசகன் என்ற அசுரன் ஒருவன் உள்ளே நுழைந்து ஆட்டம் காட்ட ஆரம்பித்தான். கண்ணில் பட்டவர்களை எல்லாம் அடித்து துரத்தினான். அமைதி தழுவும் இடத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததே என்று முனிவர் பதறி போனார். தவத்தை பாதியில் நிறுத்தினால் நல்லதில்லையே என்று தவித்தார் முனிவர். உடனே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மையாரையும் மனதார வேண்டினார். விடங்கி முனிவரின் பிரார்த்தனை விஸ்வநாதர் காதில் விழுந்தது. முனிவரின் தவத்துக்கு இடையூறு ஏற்படாத வண்ணமும் அசுரர்களின் அடிச்சாட்டியத்தையும் அடக்கும் வண்ணமும் காசி விஸ்வநாதர் தன்னுடைய கால பைரவர் மூர்த்திகளில் ஒருவரான வடுக பைரவரை இந்த வனத்திற்கு அனுப்பி வைத்தார். நெகிழ்ந்து போனார் விடங்கி முனிவர். தன்னுடைய தவத்திற்கு மதிப்பு கொடுத்து பைரவரையே அனுப்பியிருக்கிறாரே ஈசன் என்று மகிழ்ந்து இனி கவலை இல்லை என்பதை உணர்ந்து கண்மூடி தவத்தை தொடர்ந்தார். அப்புறம் என்ன? முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்ய வந்தான் சீசகன். சிவ பூஜையை தொடர விடாமல் முனிவரை துரத்த முயன்றான். பார்த்தார் வடுக பைரவர். கோபத்தின் உச்சிக்கே போனார் அவர். அரக்கன் சீசகனின் முகத்தில் ஓங்கி ஒரே அறைதான். 1.5 லட்சம் டன் வேகம். கீச் கீச் என கத்தியபடி அந்த வினாடியே மாண்டான் சீசகன். காசி விஸ்வநாதரால் அனுப்பப்பட்ட பைரவர் மேலும் யாரும் வந்து தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக நிரந்தரமாக அங்கேயே தங்க விரும்பினார். ஓர் இலந்தை மரத்தின் அடியில் அப்படியே குடிகொண்டார். விடந்தை முனிவரின் தவம் நிறைவு பெற்றது. இறைவன் அருளால் சொர்க்கத்திற்கு புறப்படும் முன் பைரவர் குடிக்கொண்டிருந்த இலந்தை மரத்தை சுற்றி சின்னதாய் ஆலயம் எழுப்பினார். விடங்கி முனிவர் பூஜித்த காசி விஸ்வநாத லிங்கம் என்பதால் விடங்கீஸ்வரர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது. காசியில் இருந்து கொங்கு நாட்டுக்கு வந்ததால் பைரவருக்கு கொங்கு வடுகநாதர் என்று பெயர் எழுந்தது. அது மட்டுமல்ல, அட்டகாசம் செய்த அசுரன் சீசகனை பைரவர் கொன்ற இடம் என்பதால் இந்த பகுதியும் கொன்ற இடம் என்றே வழங்கப்பட்டது. அதுவே நாளிடவில் குண்டடம் என்று மருவிவிட்டது. ராஜகோபுரத்திற்கு தலைவணங்கி உள்ளே நுழைந்ததும் பிரகாரத்தை வலம் வரலாம். சூரியன், சந்திரன், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பட்டக்காரர், வரதராஜ பெருமாள், சனீஸ்வரன், நவகிரக நாயகர்கள் ஆகியோரை காணலாம். நந்தவனத்தில் மரங்கள் அசைந்தாடுகின்றன. ஆலயத்தின் எதிரில் அழகுற அமைந்திருக்கின்றது திருக்குளம். நடுவில் அழகிய மண்டபம். அங்கே ஒரு நந்தி. கொஞ்சம் நடந்தால் பழமையான விளக்கு தூண் காட்சியளிக்கின்றது. அதில் விநாயகர், திரிசூலம், லிங்கத்தின் மேல் பால் சுரக்கும் பசு போன்ற வடிவங்கள் பளிச்சிடுகின்றன. இங்கே முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் தலை வழக்கத்துக்கு மாறாக இடப்பக்கம் நோக்கி அமைந்திருக்கின்றது. சூரசம்காரத்துக்கு முன்பு இந்திரன் மயிலாக இருந்து போருக்கு சென்ற வடிவம். தனித்தனி கோவில்களில் விசாலாட்சி அம்மனும்
விடங்கீஸ்வரரும் அருள்பாலிக்கிறார்கள். காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதருமே இவர்கள். முனிவருக்காக பைரவரை அனுப்பியவர்கள் இவர்கள்தான் என்று நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது. அடுத்ததாய் இந்த ஆலயத்தின் கதாநாயகனான கால பைரவர் வடுகநாதரின் சன்னதி. காசியில் இருந்து வந்தவர் இங்கேயே தங்கி இங்கே லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்களில் கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து வழிபட்டாலே போதும் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்கின்றது புராணம். சரி, உங்கள் குறைகள் எல்லாம் தீர நீங்கள் எப்போது கொங்கு நாட்டு காசியான குண்டடம் சென்று கொங்கு கால பைரவ வடுகநாதரை தரிசனம் செய்ய போகிறீர்கள்? எங்கே இருக்கின்றது இந்த குண்டடம்? கோவை மதுரை நெடுஞ்சாலையில் பல்லடத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் அமைந்துள்ளது. கோவையில் இருந்து 82 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நடை திறப்பு காலை 7 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் என்ற இந்த தகவல்களுடன் இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.